ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு ஆடி 18. அதனால் காலையிலேயே நான் வந்து தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கிட்டேன். இந்த சொம்பு எங்களுக்கு வந்து ஒரு 4, 5 பரம்பரையாக எங்கள் கூடயே தான் இருக்குது. எங்கள் பாட்டியோட அம்மா அவங்க கொடுத்து, அப்புறம் பாட்டி கொடுத்து, அம்மா கொடுத்து, அப்புறம் நான் வந்துட்டுருக்கேன். ஸோ இதை தான் வச்சுட்டு நான் வந்து பூ போட்டு மஞ்சள் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூஜை ரூமில். அதுக்கப்புறம் வந்து பிரசாதமாக வந்து நான் வந்து பாயாசம் பண்ணேன். நல்லா பால் பாயாசம் தான் பண்ணேன். முந்திரிலாம் வறுத்து போட்டு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஆடி 18க்கு பண்ண வேண்டியது வந்து இந்த காப்பரிசின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் நல்லா வறுத்துட்டு நெய்யில் எள்ளும் கொஞ்சம், நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டேன். அரிசி கொஞ்சோண்டு ஒரு கை தான் போட்டேன், ஏன்னா நிறைய சாப்பிட மாட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உடைச்சக்கல்லை, தேங்காய், எள், உடைச்சக்கல்லை எல்லாமே நெய்யில் வறுத்துட்டேன். அப்புறம் அரிசி ஒரு கை பச்சரிசி எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டு ஒரு 2 ஹவர் ஊற வச்சு கழுவி காய வச்சாச்சு. அதை வந்து வெல்லம் லேசாக பாகு எடுத்து இதெல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சாச்சு. அதாவது நெய்வேத்தியத்துக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் காப்பரிசி பாயாசம், அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம், புளி சாதம், அதுக்கு வந்து லெமன் ரைஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணேன். ஸோ எல்லாமே பண்ணி பூஜை ரூம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து இந்த தண்ணிக்கு பக்கத்தில் வந்து என்னோடய தாலி கயிறு, நான் என்ன கோர்க்க போகிறேனோ அந்த தாலி கயிறு, பூவு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நான் அந்த காப்பரிசி, இந்த பாயாசம், நான் பண்ண கலந்த சாதம் எல்லாம் செஞ்சு வச்சு கிழக்கு பார்த்து உட்காந்து 7:45லேருந்து 8:45 வரைக்கும் நல்ல நேரம். அதை விட்டால் மாலையில் தான் நல்ல நேரம்னு சொன்னாங்க. ஸோ நான் காலையிலே வந்து தாலி பிரித்து கோத்துட்டேன். இது வந்து பண்ணும்போது நம்ம கணவரோட ஆயுள் பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். நம்ம போய் குளத்துலையோ ஆற்றுலையோ போய் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒரு செம்பில் தண்ணி வச்சு பண்ணலாம். அதனால் நான் வந்து பண்ணியிருக்கேன். சாயங்காலமாக நம்ம கணவர் வரும்போது நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி மஞ்சள் குங்குமம் அவங்க கையால் வச்சுக்கலாம். இல்லை கணவர் அன்றைக்கி வீட்டில் இருந்தாருன்னா அவர் கையால் தாலி கட்டிக்கலாம். அப்படின்ற மாதிரி நானுமே 14 வருஷமாக இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஆடி மாதம். அதே மாதிரி மதியானம் லன்ச்சுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா சாம்பார் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன். வடை, பாயாசம் எல்லாம் பண்ணி சாம்பார் வச்சுட்டு, சாம்பார் ரசம் வச்சுட்டு தயிர் கொஞ்சம் வச்சுட்டு வத்தல்லாம் வச்சு இன்றைக்கி மதியானமும் நல்லா நிறைவாக நாங்கள் வந்து லன்ச் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக நம்ம எப்படி வந்து நியூ இயருக்கு பண்ணுவோமோ ஏப்ரலில், அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் பண்ணுவேன். அப்புறம் என்ன வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக உப்பு வாங்கணும். உப்பு வந்து நல்லா ஒரு 3 பேக்கெட் வாங்கினேன், லக்ஷ்மி கடாச்சி ஒன்று, அது மாதிரி பருப்பு வாங்கினேன், அரிசி மூட்டை வாங்கினேன், மஞ்சள் குங்குமம் வாங்கினேன். நகை வாங்கலாம், ஆனால் நம்மளால் வந்து நகை வாங்க முடியாது. ஸோ பூ வாங்கினேன். இதெல்லாம் நம்ம பெருகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாங்கி வீட்டில் நிறைவாக வச்சாச்சு. இன்றைக்கி நாட்டில் வந்து எங்களுக்கு இப்படி தான் நான் வந்து செஞ்சேன். இன்றைக்கி தான் வாங்கணும் இந்த பூ, அரிசி இதெல்லாமே. இப்போ உப்பு மெயினாக உப்பு வாங்கணும், மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கணும். அந்த மாதிரி தான் நானும் பண்ணேன்.